ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மே 1 என்னென்ன சிறப்புகள் உள்ளன அதை பற்றி பார்க்கலாம். மே 1 என்று 5 முக்கியமான விசேஷங்கள் உள்ளன. மிக மிக முக்கியமான தினம், ஒரு அற்புதமான ஒரு தினம். எல்லா விசேஷங்களும் ஒரே நாளில் அமைந்துள்ளது. அதான் மிக சிறப்பு. என்னென்றால் 1ஆம் நம்பர் பார்த்தோம்னால் குரு பெயர்ச்சி, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது. 2 அன்றைக்கு திருவோண நட்சத்திரம். 3வது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். 4வது அன்று பைரவர் அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி. 5 புதாஷ்டமி. இவ்வளவு விசேஷங்கள் ஒரே நாளில் அமைந்துள்ளது. நல்ல ஒரு சிறப்பாக அமைந்துள்ளது குரு பெயர்ச்சி. முதல் குரு பெயர்ச்சி பார்ப்போம். குரு பெயர்ச்சி மே 1 புதன்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம் பெயர்கிறார். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு செல்கிறார் குரு பகவான். அன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று நவகிரகங்களை வழிபட்டு, அதில் குறிப்பாக குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுவது என்பது ஒரு சிறப்பான பலன்கள் நமக்கு தரும். மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். கண்டிப்பாக அனைவருக்கும் குரு கடாட்சம் வேண்டும். குரு கடாட்சம் இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் எல்லாமே சாதிக்க முடியும். எனவே அன்றைய தினம் கோயிலுக்கு சென்று அந்த குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனவே அன்றைய தினம் குரு பெயர்ச்சி அன்று இதை செய்ய மறக்கக்கூடாது. 2வது திருவோணம். மாதந்தோறும் திருவோண நட்சத்திரம் வரும். அன்றைய தினம் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவது என்பது சிறப்பான பலன்கள் தரும், ஏராளமான பலன்களை தரும். அந்த பெருமாள் சகல தடைகளையும் நீக்கி விடுவார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு அந்த திருவோண விரதத்துக்கு உண்டு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். அதுவும் வருடத்தில், இந்த வருஷத்தில் வருகிற முதல் திருவோண நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் வரக்கூடியது. அது மிக முக்கியம். அதன் பிறகு இதே மாதத்தில் திருவோண நட்சத்திரம் அதே தினம்தான். இதில் என்ன விசேஷம் என்றால், சித்திரை மாதத்தில் வருகிற திருவோண நட்சத்திரத்தன்று நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும். சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு, அவருக்கு மட்டுமல்ல, அனைத்து சிவாலயங்களில் நடராஜமூர்த்தி இருக்கும். அந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். இது என்னென்றால், வருஷத்தில் மொத்தம் 6 அபிஷேகங்கள், 3 திதி அடிப்படையில், 3 நட்சத்திர அடிப்படையில். இந்த சித்திரை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தன்று நடைபெறும் நட்சத்திர அடிப்படையில் நடைபெறும் ஒரு அபிஷேகம். அதன் பிறகு இந்த வருடத்தில் நடைபெறும் முதல் அபிஷேகம். அதை கண்டுகளித்து நாம் அந்த நமசிவாய் என்ற அந்த சிவனின் பெயர் நாம் உச்சரித்தோமானால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கையில் உள்ள தடைகள், தோஷங்கள் எல்லாம் அகலும். முதல் அபிஷேகம். நான் இதை பல முறை பல பதிவுகள் கூட நான் போட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அந்த பதிவுகளை பார்க்கலாம். அதன் பிறகு 4வது பைரவ அஷ்டமி, அது தேய்பிர அஷ்டமி. தேய்பிர அஷ்டமி என்று பைரவ வழிபாடு செய்வது என்பது மிகவும் நல்லது. அதுவும் புதன்கிழமை என்று வந்துள்ளது. அவருக்கு மலர்கள் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். புதன்கிழமை பைரவ அஷ்டமி இருக்கிறபடியால் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிகவும் சிறந்தது. அங்கு மிளகு தீபம் கூட கிடைக்கும், அதை கூட ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு சிறப்பான பலன்கள் தரும். அதன் பிறகு 5வது பார்த்தோம்னா புதாஷ்டமி. புதாஷ்டமி என்பது ஒவ்வொரு மாதத்தில் 2 அஷ்டமி வரும். தேய்பிரையில் ஒரு அஷ்டமி, வளர்பிரையில் ஒரு அஷ்டமி. இந்த 2 அஷ்டமி திதியும் புதன்கிழமை சேர்ந்து வந்தால் அது புதாஷ்டமி என்று சொல்வார்கள். அன்று ஒரு நல்ல தினம், யோகமான ஒரு தினம், அளவற்ற நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு தினம்தான் இந்த புதாஷ்டமி ஆகும். இந்த தினத்தில் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த தினத்தில் காளி, துர்க்கை, பைரவர், சப்த கன்னியர், வாராகி போன்ற தெய்வங்களை வழிபடுவது என்பது மிகவும் நன்மைகளை அளிக்கும். எனவே இந்த மே மாதம் 1 என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தினமாக அமைந்துள்ளது. 5 விசேஷங்கள் முக்கியமாக அன்ற ஒரே தினத்தில் அமைந்துள்ளது என்பது மிக விசேஷம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யும், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனுப்பி